Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். 41,000 சொச்சம் ஒருத்தருடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட நேச் ஃபார்மட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கான். அது எப்படி, என்ன, யாருக்கு வரும், எப்படி வரும் அப்படின்றத தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு தேவி அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இது நம்ம இந்தியன் பேங்க்ல அதாவது கோல்டு லோனை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு ரினியூவலுக்கு ரொம்ப ஒஸ்ட், ஃபுல் பேமெண்ட் பண்ணாதான் வந்துட்டு ரினியூவல் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம பார்ட் அமௌண்ட்டோ, பெனால்டி அமௌண்ட்டோ கட்டினா மட்டும் அத ரினியூவல் பண்ண மாட்டாங்க. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் கட்டி கிளியர் பண்ணா மட்டும் தான் அத ரினியூவல் அப்படின்றது வந்து பண்ண முடியும். ஸோ சில ப்ளஸ் இருக்குன்னா, சில மைனஸ் கண்டிப்பா ஆப்வியஸா நெறையா வந்துட்டு வங்கிகள்ல இருக்க தான் செய்யுது. அதுல இதுவும் ஒரு விஷயம் அப்படின்றதும். ஆனா இது எல்லாத்துலயுமே அப்படிதான். நீங்க வந்துட்டு நார்மலா லோக்கல்ல வச்சாலும் அதுலயும் இதே ப்ராசஸ் அப்படின்றது ஒரு சிலர் பண்றாங்க இப்ப. ஜோதிநாதன் அப்படின்றவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "சார் எங்க அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ரூ. 41,679 வந்திருக்கு. சார் நேச்சில இருந்து என்ன பண்றது?" அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அதாவது இவ்ளோ பெரிய தொகை வந்து நேச்ல இருந்து வராதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது லோன் அமௌண்ட் நீங்க கட்டிட்டு ஃபோர்க்ளோஷர் பண்ணியிருப்பீங்க. அதுல பேலன்ஸ் அமௌண்ட் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இல்ல பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன்ல ஏதாவது நீங்க போட்டிருந்தீங்கன்னா, அதுல பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. அப்படியும் இல்ல அப்படின்னா, இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு லோன் அமௌண்ட் அப்படின்றதா தாங்க இருக்கும். அதாவது லோன் வந்துட்டு நீங்க ஒரு 45,000க்கு போட்டிருப்பீங்க. அதுல 3,000 சொச்சம் அப்படின்றத ப்ராசஸிங் ஃபீயா புடிச்சுட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்ட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இல்ல இன்னும் எனக்கு குழப்பமா இருக்கு. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னா, இவ்வளோ பெரிய தொகை அப்படின்றதுனால இத நம்ம அப்படியே இக்னோர் பண்ண முடியாது. நான் லோனே எடுக்கல, எனக்கு இது மாரிலாம் வந்திருக்கு அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க நியரஸ்ட் பிரான்ச்ச விசிட் பண்ணி கேளுங்க. இது போல எனக்கு பணம் வந்திருக்குன்னு கேளுங்க. ஜாலின்னு சொல்லிட்டு செலவெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா, கண்டிப்பா அது பின்னாடி கேள்வி கேட்பாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு ரீசன்க்காக தான் வந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி தப்பா வந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால முதல்ல உங்களுடைய தரப்புல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பேங்க்கு குடுத்து டீட்டெயில் கேளுங்க. எதுக்கு இந்த அக்கவுண்ட்லேருந்து எனக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி. ஷாயிரா பேகம் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கனரா வங்கியில மகளிர் லோன் இருந்தால் நகைக்கடன் வந்துட்டு குடுக்க மாட்டாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை லோன் எடுத்து கட்டாம விட்டால் வேணா வாய்ப்புகள் இருக்கே தவிர, அதுவும் எக்ஸாக்ட்லா வந்துட்டு கிடையாது. நகைக்கடன் அப்படின்றது நம்ம ஒரு அடமானம் வைக்கிறோம். அத வச்சு அவங்க லோன் அப்படின்றது குடுக்குறாங்க. அது வேற விஷயம். அதெல்லாம் எல்லாருமே குடுப்பாங்க. பர்சனல் லோனுக்கு வேணா அப்படி நம்ம யோசிக்கலாம். பட் நகைக்கடன் அப்படின்றது ஒரு அடமான கடன் தானே. நம்மகிட்ட இருக்க பொருள வச்சு வைக்கிறோம். அதுவும் நகை அப்படின்றது வந்துட்டு ஒரு லிக்விட் கேஷ் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வொர்த்தபிளானது. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாரி கிடையாது. நீங்க எதுவா இருந்தாலும் சரி பிரான்ச்ச விசிட் பண்ணி ஒரு கேள்விய போட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்க வந்துட்டு பிரான்ச்ச அப்ரோச் பண்ணி அங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மாரி நிராகரிப்பு செஞ்சிருந்தாங்கன்னா.